கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக ஏசப்பா நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பானாம். வசனம் ஜீவனை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் கவனமாக கேளுங்க. அடியின் மூலமாய் கர்த்தர் கொடுக்குற ஜீவ வார்த்தை இங்கே கேட்டுட்டு அந்த வசனத்தை நோட் பண்ணி மீண்டும் ஒரு முறை தியானிங்க. டைம் இருந்தால் கர்த்தர் உங்களோடு இன்னும் பேசி பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் இங்கே ஆசீர்வாதம் இருப்பீங்க, கவலையே படாதீங்க. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்டிப்பாக காண போகிறீங்க. ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 18வது அதிகாரம் 4வது வசனம். 1 நாளாகமும் 18:4. அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளெல்லாம் துண்டாடி போட்டான். பாருங்க, தாவீது மோவாபியரை மேற்கொண்டு அவங்கள்ட்ட இருந்த குதிரை ரதத்தை எல்லாத்தையும் அழிச்சு போடுறான். ஒரு 100 ரதத்தை மட்டும் அவன் கூட வச்சிருக்கிறான். பாருங்க, துண்டாடி போட்டான். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு துண்டாடி போடுவீர்கள். துண்டாடி போடுங்க, அழித்து போடுவீர்கள். பாருங்களா, மோவாபியரை பிடிச்சது மட்டும் இல்லை, மோவாபியர் யூஸ் பண்ணுற ஆயுதங்களெல்லாம் அழிச்சிட்டான். பாருங்க தாவீது. இதுதான் பயங்கரமான காரியம். யுத்தத்தில் சத்துருவை பிடிக்கிறது ஒரு பக்கம், சத்துரு தன்னுடைய கண்ட்ரோலில் முதல்ல கொண்டு வர்றது, அப்புறம் சத்துரு பயன்படுத்துகிற ஆயுதங்களை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அந்த ஆயுதம் நமக்கு தேவைப்பட்ட நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஆயுதத்தை அழிக்கணும். நீங்கள் சில நேரத்தில் நியூஸ்லலாம் பார்ப்பீங்க, சில மீடியாவில் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது சில நாட்டுடைய இராணுவம் சில நாட்டுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க. எதிர்த்து அல்லது யுத்தம் பண்ணி கொண்டு வரும்போது அவங்க ஆயுதங்கள் எல்லாம் தீ போட்டு கொளுத்துவாங்க. நான் அப்படிப்பட்ட காரியத்தை மீடியாவில் பார்த்துருக்கிறேன். எதிரிகள் பயன்படுத்தின ஆயுதங்களை கொளுத்துவாங்க. ஏன் அப்படி அந்த எதிரிகளுடைய ஆயுதங்களை கொளுத்துறாங்கன்னா, அது பயன்பாட்டு இருந்தால் மீண்டும் அது பிரச்சனையை கொண்டு வரும், அது நெருக்கத்தை கொண்டு வரும். அதனால தான் அப்படி செய்கிறாங்க. புரிந்து கொண்டீர்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் அப்படித்தான். எதிரி பிசாசு, அவன் பயன்படுத்துகிற அக்னி அஸ்திரங்கள் உண்டு. எபேசியர் 6 அதிகாரத்தில் இருக்குது. அதெல்லாம் அழிக்கணும். எப்படி அழிக்கிறது? ஜெபத்தில் அழிக்கணும். ஜெபத்தில் துண்டாடி போடணும். புரிந்து கொண்டீர்களா? அப்போ தான் அவன் எதிரி பெலம் கொள்ள மாட்டான், மீண்டும் அவன் என்ன செய்ய மாட்டான், யுத்தத்துக்கு வரமாட்டான். அதனால் அந்த யுத்த ஜெபத்தில் அவனுடைய கிரியைகளை, அவனுடைய ஆயுதங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அழித்து போடணும். அந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கே செய்ய போகிறீங்க. அப்படிப்பட்ட அற்புதம் உங்கள் முறை நடக்க போகுது. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். தாவீது எதிரிகளை ரதங்களையெல்லாம் துண்டாடி போட்டதை போல, ஆயுதங்களெல்லாம் அழித்து போட்டது போல உடைய பிள்ளைகள் வல்லமையாய் நிரப்பப்பட்டு பிசாசு இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தின ஆயுதங்களை அவருடைய தந்திரத்தின் கிரிகளை நிர்மூலமாக்கட்டும். ரதங்களையும் ஈட்டிகளையும் சுட்டரிக்கிற ஆண்டவர் இப்போதே சுட்டரித்து போடுங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி பிசாசு யுத்தம் பண்ணவே கூடாது. இன்றோடு அவனுடைய கிரியை அழியட்டும். இவர்கள் சுகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும். வியாதிஸ்தரை தொடுங்கப்பா. மருத்துவமனைக்கு கண்ணீரோடு போய் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குங்க. மருந்து மாத்திரை சாப்பிட முடியலேன்னு கஷ்டப்படுற மக்கள் உண்டு, விடுதலை கொடுத்துருங்க. குறிப்பாக கடன் பாரம் விலகட்டும். பிள்ளைகளுடைய படிப்பில் மேன்மை, குறிப்பாக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, குடும்பத்துக்காக ஜெபிக்க எல்லா குடும்பங்களும் சமாதானம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதம், மேன்மைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. குறிப்பாக இந்த நாளில் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு சில அற்புதங்களை செய்யுங்க. எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.